ஒன்றிய அரசு தமிழகத்தின் அனைத்து உரிமைகளையும் வஞ்சிக்கிறது. தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை முறைப்படி கொடுப்பதில்லை. இந்நிதி எவ்வளவு கொடுத்தீர்கள் என்றால், எல்முருகன் ஒன்றை சொல்கிறார், மோடி ஒன்றை சொல்கிறார், நிர்மலா ஒன்றை சொல்கிறார். யாரும் சரியான தகவலை சொல்வதில்லை. நிதியமைச்சருக்கும் சரியான பதில் சொல்வதில்லை. இதேபோல்தான் நம்மிடமிருந்து வசூலிக்கும் வரியில் பாதி அளவு கூட கொடுப்பதில்லை. இது மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாகும். அதேபோல் நாம் இருமொழி கொள்கையில் நமது தமிழகம் நன்றாக வளர்ந்துள்ளது. தமிழகத்தினுடைய தொடர் கல்வி விகிதம், அதாவது தொடர்ந்து படிக்கும் விகிதமானது 57% உள்ளது. அதாவது இனி 25 ஆண்டுகள் கழித்து இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்வித்துறையின் இலட்சிய 57% தான். அதை நாம் இப்போதே அடைந்து விட்டோம். நமது இந்த கல்வி வளர்ச்சியை பொறுக்க மாட்டாமல் தான் ஒன்றிய அரசானது இந்தியை திணிக்க வேண்டும் என்ற நோக்கில் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துள்ளது. மும்மொழி நமக்கு தேவையே இல்லை. உலகத்தை ஆளும் ஆங்கிலத்தை படித்தாலே நமது குழந்தைகள் நல்ல முறையில் எல்லா வேலைவாய்ப்புகளையும் பெற முடியும். உலகம் முழுவதும் சென்று வேலைவாய்ப்பை பெற முடியும். அதை தடுக்கும் விதத்தில் தான் இந்த மோடி அரசானது இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதோடு இரவாக வக்ஃப் வாரிய சட்டத்தை, அதாவது அந்த வக்ஃபுக்கு சொத்துக்கள் கொடுப்பது பூராம் முஸ்லீம் பெருமக்கள், அவர்களின் சொத்தை இவர்கள் ஆடிட்டர்களையும் தொழிலதிபர்களையும் கொண்டு இவர்கள் அனுபவிப்பதற்காக வக்ஃப் வாரிய சட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வந்து வருவார்கள். இந்த திருத்தங்களை, அதாவது இந்த வக்ஃப் வாரியத்திற்கு சொத்து கொடுத்த முஸ்லீம்கள் யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. இதாவது பெரும்பான்மை, அதாவது நாட்டில் உள்ள 1/3 மேற்பட்ட மக்களினுடைய அதிருப்தியை வாங்கி கொண்டு ஒரு சட்டம் ஏற்றுவது இந்தியாவில் இதுதான் முதல் முறை. ஆகவே இந்த வக்ஃப் வாரிய சட்டமானது எப்படி வேளாண்மை சட்டத்தை 3 வேளாண்மை சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு திருப்ப வாங்கியதோ அதேபோல் இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தையும் திருப்பி வாங்க வேண்டும். முஸ்லீம்களின் உரிமையை பாதுகாக்கும் வரை, அதாவது இந்த வக்ஃப் வாரிய சட்டம் திருத்தும் வரை இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் இந்த பிரச்சனையை விடாது. கண்டிப்பாக இதற்கு போராடி இதற்கு ஒரு தீர்வு கண்டே தீர்வோம். வக்ஃப் வாரிய சட்டத்தை கண்டிப்பாக மாற்றியே தீர வேண்டும். இதுதான் காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை. அதேபோல் தமிழகத்திற்கு எதுவும் செய்யாத மோடி இங்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. மோடி அதாவது தென்னிந்தியாவை விட்டுவிட்டு வட இந்தியாவில் மட்டும் வாக்குகளை வாங்கி கொண்டு பிரதமர் ஆகிவிடலாம் என்ற ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவு என்றும் நடக்காது. அதற்குத்தான் அந்த எம்பிக்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் அவர் பல்வேறு திட்டங்கள் செய்து வருகிறார். அதை கண்டிப்பாக பொதுமக்கள் மத்தியில் சென்று போராடுவோம். அதேபோல் நீதிமன்றங்களில் போராடுவோம். எனவே இந்த பிரச்சனைகளில் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் வரை காங்கிரஸ் கட்சி ஓயாது. தொடர்ந்து மக்கள் கூட காங்கிரஸ் கட்சி இருக்கும், மக்களுக்காகவே போராடும். வெற்றி கிடைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை விடமாட்டோம். நன்றி.